என்னடா எப்படிலாம் ஏமாத்துறீங்க? என்னன்னு சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. நானும் என் ஹஸ்பண்டும் ஜூஸ் குடிக்கலான்னு போயிருந்தோம். ஜூஸோட ரேட் என்னமோ மெனுல வந்து ₹89 தான் போட்டிருந்தாங்க. ஆனா பில் வரும்போது ₹93 அப்டின்னாங்க. அந்த கேஷியர் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, ஜிஎஸ்டி இன்க்ளூடட் அப்டின்னாரு. இது வந்து எங்க ஹஸ்பண்ட்க்கு ஒரு மாரி சஸ்பிஷியஸா தோணுனதால அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த ஜிஎஸ்டி நம்பர வந்து ஜிஎஸ்டி போர்ட்டல்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது, இப்பதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வந்தது. இந்த ஜிஎஸ்டி அக்கவுண்ட் வந்து சஸ்பெண்டட் அப்படின்னு இருந்தது. நியாயமா அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து அவங்க கலெக்ட் பண்ணக்கூடாது. ஆனா அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பத்தி நாங்க போய் அந்த கேஷியர் கிட்ட கேட்கும்போது அவருக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியல. அப்புறமா அவங்க மேனேஜர் கால் பண்ணி அந்த ₹5 வந்து எங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஆன் அன் ஆவரேஜ் எங்கள மாதிரியே ஒரு 1000 கஸ்டமர் அவங்களுக்கு டெய்லி வராங்கன்னா, இன் அ டே ₹5000. அப்போ வருஷத்துக்கு ₹12,00,000. அப்போ இந்தியா ஃபுல்லாவே இந்த மாதிரி எவ்வளோ அக்கவுண்ட்ஸ் இருக்கும், எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். அப்போ அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் வருது. நியாயமா இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் எல்லாமே கவர்மெண்ட் தான் போய் சேரணும். இதுக்கான நாலேஜ் நம்மளுக்கு இல்லாததுனால, இதை நம்ம சீரியஸா எடுத்துக்காததுனாலயோ, இது சின்ன அமௌண்ட்னு நினச்சு நம்ம அலட்சியப்படுத்துறதுனால, ஒரு இண்டிவிஜுவல் பாக்கெட்ஸ் போய் சேருது. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஜிஎஸ்டி பில் யாராவது தராங்கன்னா, அந்த ஜிஎஸ்டி நம்பரை வந்து வெரிஃபை பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் யாரோ திருடிட்டு போறாங்க. இந்த அவேர்னஸ் வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா இந்த வீடியோல கமெண்ட்ல சொல்லுங்க.